இதாக்கான இமாமு பகதல் பகுதி அஹீரி கடைசி இருப்புக்கு முன்னால் இமாம் நின்றால் இல்லை ரக்காத்தில் ஜாயிதா கூடுதலான ரக்காயத்துக்கு இமாம் நின்றால் இன் சல்லமல் முக்குத்ததி சலாம் சொன்னால் கபுலா எஃப்ரு இமாமுகு அவனுடைய இமாம் முடிப்பதற்கு முன்னால் முத்தசகுது அத்தியாயத்தை முடிப்பதற்கு முன்னால் முக்குத்ததி சலாம் சொன்னால் இதாக்கான பைனல் இமாமி மாமுமி இமாமுக்கும் இமாமுக்கும் பின்னாடி தொழுபவங்களுக்கு மத்தியிலும் ஆகியிருந்தால் தரீக்குன்னு ஒரு பாதை ஆகியிருந்தால் தமுர்ரு ஃபீ அந்த பாதையில் கிடக்குமே செய்யாரத்து கார் கிடக்குமே அப்படிப்பட்ட பாதை ஆகியிருந்தால் என்ன சட்டம் நக்துபுல் ஃபிக்ரத்தை கட்டுரை எழுதுவோம் ஹுலூர் நிசா ஜிம்மாவுக்கு பெண்கள் ஆஜராகுவது ஒரு ஜமாத்துக்கு பெண்கள் ஆஜராகுவதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுவோம். ஓகே, இதோட பாடம் முடியுது. வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த படம் 7வது படம் சலாத்துல் ஜிம்மாவுடைய பாடம். அல்லா தாலா சொல்கின்றான், நியாயிகள் தீனாமனும் ஈமான் கொண்டவர்களே, இதா நூதி அலி சலாத்தி தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் மீன் யோமில் ஜிம்மா நாளில் ஃபஸ் விரையுங்கள் இல்லா திக்ரில்லா அல்லாவுடைய திக்ரின் பக்கம் விரையுங்கள். அல்லாவுடைய நினைவு கூறுவதன் பக்கம், திக்ரினா நினைவு கூறுவது, அதன் பக்கம் விரையுங்கள். தரு விட்டுவிடுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். தாலிக்கும் அது ஹைருல்லக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்கொண்டும் தாயிலும் நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்போ எல்லா வாரத்துக்கும் அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதான் ஊதி அழைக்கப்பட்டால் யோகம்னா 4 ஜும்மா நாள் ஃபஸ்ட் அவனை விரைந்து வாருங்கள். ஓகே, பையனா வியாபாரம், ஹைர்னா சிறந்தது. இது கால சல்லா அலிஸ்லம் நபி சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள், மண் தரக்க யார் விட்டு விடுகின்றானோ சலாச 3 ஜும்மா விட்டு விடுகின்றானோ தஹாவுனன் தஹாவுனா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு, ரொம்ப லேசாக நினச்சிக்கிட்டு அப்படி விட்டு விடுகின்றானோ தஹாவுனன் பிகா அந்த ஜும்மா தொழுகையை ஒரு மதிப்பற்றதாக கருதி யார் விட்டு விடுகின்றானோ தவல்லாஹு அல்லாஹ் முத்திரை குத்து விடுகின்றான். அல்லாஹ் கல்வியோடைய இதயத்திலே முத்திரை குத்து விடுகின்றான். சலாத்துல் ஜும்மத்தி இப்போ மண்ணை யார் தரக்கனை விட்டுறது, 3 சலாசனா 3 ஜும்மா தஹாவுனுக்கு டிக்ஷனரியை பார்த்து சரியான அர்த்தம் சொல்கிறேன். சுச்சுவேஷன் எடுத்து ஹவுன்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறது. முத்திரை குத்துறது. இப்போ சலாத்துல் ஜும்மத்தி கல்புனா இதயம், கல்வினா இதயம். சலாத்துல் ஜும்மா தொழுகை ஃபர்லு ஐனாக இருக்கும். முஸ்தகில்லத்தன் முஸ்தகில்லத்தன்னா தனித்துவமான, சுதந்திரமான அப்படின்னு அர்த்தம். அப்போ சலாத்துல் ஜும்மா ஃபர்லு ஐனாக இருக்கும். இதுக்கு இஸ்திலாகில் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். வலைசத்து அது இல்லை. பதிலான லுகருக்கு பதிலானதாக அந்த ஜும்மா இல்லை. பமன் ஃபாத்தகு யாருக்கு தப்பி விடுகிறது, ஜும்மா தப்பி விடுகிறது. ஃபுரில் தலைக்கு சலாத்து லுகர் அவருக்கு ஃபர்லாக்கப்படும், லுகருடைய தொழுகை ஃபர்லாக்கப்படும். 4ஆக ஃபாத்தத் தப்பி விடுகிறதோ ஃபுல்லத்துனா ஃபர்லாக்கப்படும். வகியான அதுவாகிறது. ரக்காயத்தானி 2 ரக்காயத்தாக இருக்கும். ஜஹரியத்தானி சப்தம் போட்டு ஓதக்கூடிய 2 ஜஹரியத்தானினா சப்தம் போட்டு ஓதக்கூடிய 2 ரக்காயத். இன்னமா தஜிபு வாஜிபாகுவதெல்லாம் அலா குல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் முகல்லஃபின் வயதும் புத்திசானமும் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் தக்கரின் ஆண்கள் உர்ரின் சுதந்திரமான சஹீஹில் பசரி கண் பார்வை நன்றாக இருக்கக்கூடிய காதிரி சக்தி பெறக்கூடிய அல் மசி நடப்பதின் மீது முகீமி ஃபில் மிஸ்ரி உள்ளூரிலே, அதாவது ஊரிலே தங்கியிருக்கக்கூடிய, வெளியூர் அதாவது ட்ராவல் இல்லாமல் உள்ளூரில் முக்கியமாக தங்கியிருக்கக்கூடியவன் ஃபில் மிஸ்ரி உள்ளூரில் இருக்கிறவன். அப்போ ட்ராவல் இல்லாமல் இருக்கிறவன் வச்சுக்கலாம். அவுஃபி ஹுக்குமில் மிஸ்ரி
அப்போ அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஊர் பெருசாக இருக்கும். மிஸ்ர்னா ஒரு பெரியவராக இருக்கணும், இல்லாட்டி பெரிய ஊருக்கு அடங்கினதாக இருக்கணும், பெரிய ஒரு சட்டத்தில் அடங்கணும். அப்படிப்பட்ட எல்லா முஸ்லீம்கள் மீதும் இந்த ஜிம்மா கடமை. வமன் லம் தல்ஜிமுகுல் ஜிம்மத்து வலவ் சல்லாஹா சஹத் சலாத்துகு சகத் அனுகுல். அவன் யார் லம் தல்ஜமுகுல் ஜும்மா அவனுக்கு அவசியமாகவில்லையோ, லவ் சல்லாஹா அவன் தொழுதால், சஹத் கூடும் சலாத்துகு அவனுடைய தொழுகை கூடும், சகத் அனுகுல் லுகர் அவனை விட்டு லுகர் விழுந்துவிடும். அப்போ சில பேர்த்துக்கு ஜிம்மாவுக்கு வேணால் குறைஞ்சது 3 பேர் வேணும் நம்ம அனஃபியில். அப்போ இல்லை, ஓரளவு பெரிய ஊரில் இருக்கணும், ஒரு குக்கிராமமாக இருக்குது, தொழுவத்துக்கு ஆள் இல்லை, தனியாக இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவன் வமன் தல்ஜமுகு வமன் யார் லம் தல்ஜமுகு அவனுக்கு அவசியம் இல்லையோ ஜுமத். அப்போ யாருக்கு அர்த்தம் வைக்கணும்? மஃபூல் முகத்தம். யாருக்கு ஜிம்மா அவசியம் இல்லையோ அவன் நுகரை தொழுதால் அவனுக்கு அந்த தொழுகை கூடிவிடும். சக்கத்த முகீமுல் மிஸ்ரி. அப்போ ஒரு டவுனில் தங்கியிருப்பவன், ட்ராவலில் சொன்னா தப்பு, டவுனில் தங்கியிருக்கிறவன் ஒரு சின்ன குக்கிராமமாக இருந்தால் அந்த ஊரில் ஜும்மாத்துல கடமை இல்லை. அதாவது ஆண்கள் இத்தனை பேர் இன்னும் இருக்குல்ல, அந்த அளவை விட கம்மியாக இருந்தால் அந்த ஊரில் ஜும்மா கடமை இல்லை. அவுஃபி ஹுக்குமில் மிஸ்ர். அந்த ஊர் ஒன்று டவுனாக இருக்கணும், இல்லாட்டி டவுனுடைய சட்டத்தில் டவுனுக்கு நெருக்கமான ஊராக இருக்கணும். இப்போ ஜும்மாவுக்கு ஆள் சேர்ற மாதிரி ஊராக இருந்தாலும் அங்கே ஜும்மா தொழுவணும்.